ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். டெய்லி ஒரு செடிக்கு நான் எரு போட்டுக்கிட்டே வருவேனே, அந்த செடிக்கு தான் இப்போ நான் எரு போட போகிறேன். எப்படி போட்டால் நல்ல பெரிய பூக்கள் பூக்கும், அதே சமயத்தில் ரோஜா செடி நம்மக்கிட்ட ரொம்ப நாள் வளரும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த ரோஜா செடி தான் ஆரஞ்சு கலர். ஆரஞ்சுன்னா லைட் கலரு. இந்த பூச்செடி நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை மிளகா செடி, பக்கத்தில் சாமந்தி மொட்டு கூட வச்சுருக்கேன். இது நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த செடி நடும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்த செடி எப்படி நம்ம நட்டிருக்கிறோம், அடுத்த எருவெல்லாம் நான் போட்டிருக்கேன், அதை பற்றி தான் காமிக்கிறேன் நான். இப்போ வந்து இதில் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். போடாத ஒரு எருவு போட்டுக்கிட்டே வரணும். இந்த ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள், நல்லா தளிர் வந்திருக்கு. நம்ம நட்டதுக்கப்புறமா வந்த தளிர் எவ்வளோ நல்லா வளருது பாருங்கள். ஆனால் அப்பப்போ நான் ஃபெர்டிலைசர்லாம், கத்திரிக்காய் வேஸ்ட் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு எருவு லாஸ்ட்டாக போட போகிறேன். இன்றைக்கி இந்த எருவு போட்டுட்டு, இப்போ நான் போடுற எருவு போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த எருவு போடக்கூடாது அந்த ரோஜா செடிக்கு பூ பூக்கிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து கேரட் வேஸ்ட்டு, கேரட் தோல், கேரட் பீல்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு ரோஜா செடியில் பெரிய பூக்கள் பூக்கும், அடர்த்தியாக பூக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடர்த்தியாக பூக்கள் பூக்கணும், நல்லா தளிரும் வரணும். நான் வந்து கேரட் வந்து பெரிய பூ பூக்கிறதுக்காக போட்டுன்னு இதில் எக்ஸல் பவுடரெல்லாம் போட்டிருக்கேன். பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தா தெரியும், கிட்ட தான் இருக்கும் அந்த வீடியோஸ் கூட. இந்த ரோஜா செடி வச்சு இது வந்து மண், கோகோபீட்டு எல்லாமே கலந்த மண். இது ரோஜா செடி நட்டுது. இது போல் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து கோகோபீட்டோ இல்லை மணலோ போட்டு விடணும், அப்போ தான் நல்லது. ரோஸ் பிளான்ட்டுக்கு இது போல் போட்டுட்டு கோகோபீட் போட்டுட்டு லேசாக இப்படி தெளித்து விடணும். காலையில் தண்ணி விட்டிருப்பீங்க, சப்போஸ் தண்ணி விட்டிருந்தால் இது போல் எரு போடும்போது தண்ணி தெளித்து தான் விடணும். ஏதாவது டெய்லி நீங்கள் போடுறீங்க ஒரு செடிக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடாத எருவெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரணும் அந்த சாயலுக்கு மேலே. அதுக்கப்புறமா அந்த போடுற எருவெல்லாம் மக்கி நல்லா எருவாகி ரோஸ் பிளான்ட்டில் பூ பூக்கும். ஏன்னா இப்போது இதுக்கு எல்லா எருவும் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்கணும். அது நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ பாருங்கள் நாளைக்கு கூட. இந்த ரோஸ் செடி பாருங்கள், கவர்லேயே இருக்குது. இன்னும் எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கல. நான் வந்து கோகோபீட் மட்டும் மூடி வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். இந்த கவரு நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் இருக்கும்போது ஃபெர்டிலைசர் இதே போல் இந்த செடிக்கு எப்படி கொடுக்கணும் அதே போல் நம்ம போடணும். சூப்பராக பூக்கள் பூக்கும், அடர்த்தியான ரோஜா பூக்கள். இந்த வீடியோவில் தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.